அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அவர் மகர ராசியை விட்டு கும்ப ராசிக்கு வருகிறார். மேஷ ராசியினருக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கு வருகிறார். வருமானம் நன்றாக இருக்கும். அனைத்து துறைகளிலும் தாங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். எதை தொட்டாலும் தங்களுக்கு பொன்னாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். பரஸ்பர அன்பு பெருகும். நல்ல உறவு மேம்படும். குடும்பத்தில் தடைபெற்ற சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன்கள் அமையலாம். சேமிப்புகள் கூடும். ஏனென்றால் ஏற்கனவே அங்கிருக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவுடன் செவ்வாய் பகவான் ராசிநாதன் இணைகிறார். குருவின் பார்வையை பெறுகிறார். மிகவும் ஒரு பொற்காலம் தங்களுக்கு. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். கணவன் உறவு மேம்படும். பண செலவுகளுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். தாங்கள் என்றைக்கோ கடனாக கொடுத்த பணம் நல்ல விதத்தில் திரும்பி வரும். பிறருக்கு உதவி செய்வீர்கள். அடுத்து, வீடு கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு நீண்ட நாள் கனவு, வீடு கட்ட வேண்டுமே, இடம் வாங்க வேண்டுமே என்று மனதிற்குள் ஆசையாக இருந்திருப்பீர்கள். தற்போது தங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். மனதிற்கு பிடித்த வகையில் வீட்டினை கட்டி அழகாக தாங்கள் நேர்த்தியாக பார்ப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யும் அனைவருக்குமே நன்மைகள் கிடைக்கும். லாபங்கள் தங்களுக்கு பெருகும். போலீஸ் துறை, இராணுவத்துறையில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும். மருந்து வியாபாரம் செய்வோர், செங்கல் சூளை வைப்போர் போன்றவருக்கு வியாபாரிகளுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கட்டிடத்துறையில் சம்பந்தமான அன்பர்களுக்கு லாபம் பெருகும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு என்றைக்கோ வாங்கி போட்ட இடம், மனை நல்ல விலைக்கு விற்பீர்கள். இடம் தங்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையிலேயே அமையும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும். நன்றாக உழைப்பீர்கள். நல்ல பெயர் எடுப்பீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். விவசாயத்துக்கு சம்பந்தமான கிரகம் தற்சமயம் விவசாயத்திற்கு 2 கிரகங்கள் சாதகம். சூரியனும் செவ்வாயும் சாதகமாக இருப்பதால் விளைச்சல் அமோகமாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். வருமானம் அதிகப்படியாக இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் போன்றவை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். அமோக விளைச்சல் என்பதால் தங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி கொள்வீர்கள். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் மாணவர்கள் நன்றாக விளையாடி போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெறுவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. குறிப்பாக பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட வம்பு வழக்குகள் அனைத்தும் மறையும். சகோதரர்களுக்குள் ஒற்றுமை பிறக்கும். ஆக மொத்தம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பொற்காலம் என்று கூறலாம். லாபஸ்தானத்தில் உள்ள அநேக கிரகங்களை குரு பார்வை இருப்பதால் தங்களுக்கு மேன்மேலும் வாழ்க்கையில் உயர வாய்ப்பு கிடைக்கிறது. இதனை முன்னேற நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கோயிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.